ஒரு ஊரல ஒரு ராஜகுமாரி. அங்கிள், உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஏய் செல்ல குட்டி, வாங்க வாங்க உட்காருங்க. ஏய் இத போட்டுக்கோங்க. இப்ப இந்த மெடலோட போஸ் காமி. இப்போ ஒரு முத்தம் கொடுங்க. நம்ம கூட செல்ஃபி எடுக்க யாரும் இனியா அப்பா இந்த வண்டப்பா. ஏய் பாத்துக்கடா. இத காணோன்னு அவங்க எவ்வளவு வேதனைப்படுவாங்க. ஏண்டி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உன்னை பொண்ணு பார்க்க வராங்களாம். இந்த நேரத்துல நீ வெளியே போறது அவ்வளவு நல்லா இருக்காதுமா. மா, நம்மளால வேற யாரும் நஷ்டப்படக்கூடாது இல்லம்மா. ராசாத்தே, மறக்காம சாம்பியன் கிட்ட கொடுத்துரு. இது சாம்பியன் கிட்ட தான் போய் சேரணும். அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். ஒரு வேலையை சொன்னா சீக்கிரம் முடிக்க மாட்டீங்க போல இருக்கு. என்னம்மா நீங்க சொல்லி நான் முடிக்காம இருப்பனா? பாருங்க எல்லாம் பாருங்க, எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கிறேன். எல்லாம் ரெடி பாருங்க. இந்தாங்கம்மா, இது உங்க பையன் குமரனுக்கு பொருத்தமான பொண்ணுங்களோட போட்டோ. இந்தாங்கம்மா, இது உங்க பையன் இனியனுக்கு சம்பந்தமான போட்டோ. பாருங்கம்மா. எல்லா பொண்ணுகளோட டீடைல்ஸும் அந்தந்த போட்டோக்கு பின்னாடியே எழுதியிருக்கேன். அதை பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த பொண்ணை பத்தி சொல்லுங்க. கொடுங்க. பேர் அஸ்வினி, ஏஜ் 20, பெரிய டென்னிஸ் பிளேயர்மா, கர்நாடகாவில் ஸ்டேட் லெவல் செகண்ட் பிரைஸ். இந்த பொண்ணு பாத்தீங்களா? பேரு பிங்கி, ஏஜ் 21, மிஸ் கேரளாமா, செகண்டா வந்திருக்குது. அடுத்த பொண்ணை பாருங்க. இந்த பொண்ணு பேரு சங்கீதா, ஏஜ் 22, மிஸ் தமிழ்நாடு, ஓட்டப்பந்தயத்துல ரன்னர் அப் 2ஆவதா வந்திருக்குது. போதும், அத கொடுங்க. மங்கி அத கொடு. இத பார்த்து சொல்லுங்க. சரிங்கம்மா, சொல்றேம்மா. இந்த பொண்ணு பாத்தீங்களா? இந்த பொண்ணு பேரு சபீதா, ஏஜ் 20, மிஸ் கேரளாமா, ஃபர்ஸ்ட் பிரைஸ். அடுத்தத பாருங்க. இந்த பொண்ண பாருங்க, எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுமே, அடிக்கடி டிவில எல்லாம் வருமா இது? இது பேர் மோனிசா, ஏஜ் 20, மிஸ் தமிழ்நாடு, இதுவும் ஃபர்ஸ்ட் பிரைஸ். இந்த பொண்ண பாருங்கம்மா. போதும், நான் பெரியவங்க கிட்ட பேசிட்டு சொல்லி அனுப்புறேன். அது கொடுத்துட்டு போங்க. சரிங்கம்மா, வரங்கம்மா, வரங்கம்மா. என்ன, உன் பையன் தான் எல்லாத்துலயும் வசத்தின்னு காட்டுறதுக்காக இந்த ஆளை வர வச்சு இப்படி பண்ண வச்சியா? ஐயோ, அப்படிலாம் இல்லக்கா, இது தானா நடந்தது. எனக்கு 2 பிள்ளைங்களும் ஒண்ணுதான்க்கா. அப்போ எனக்கு அப்படி இல்லங்கறியா? ஐயோ, இப்ப நான் எது சொன்னாலும் தப்பாதான்க்கா இருக்கும். பெரியவங்க நீங்க இருக்கும்போது
கல்யாணம் மாதிரி இருந்துகிட்டு உனக்கெல்லாம் ஒரு கல்யாணம் பாக்கரண்டி உனக்கு எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு. போ. ம். என்ன கபடி என்ன கபடி இருக்க? போன மேட்ச்ல 4ஆம் நம்பர்ட்ட கேவலமா தோத்துட்டு வந்தாடா. ஆமா மச்சான், ஆனா அதெல்லாம் நீ சொல்றதுக்கு முன்னாடி முதல் ரவுண்ட்ல நீ அவுட் ஆனே, அத மாதிரி முதல்ல 2 பேரும் ஒழுங்கா ஆடுங்கடா. தேவையா? நிறுத்துறா. என்னங்க என்னங்க யாரும் இல்லையா? மாப்பிள டேய் இவடா. முதல் முறையா ஒரு மேம்பாலம் தூண் நண்டு வருது, இப்பதான் கண்ணால பாக்குறேன். இல்ல மாப்பிள, யானை மரத்தை தூக்கி பாத்திருக்கேன். முதல் முறையா முட்டை ட்ரைவை தூக்கிட்டு வர்றதை இன்னைக்குதான் மாப்பிள பாக்குறேன். மச்சான், அது நல்ல முட்டையா இல்ல சைனா முட்டையான்னு ஃபர்ஸ்ட் பாக்கணும். அது என்னடா சைனா முட்டை? பிளாஸ்டிக் முட்டை. ஒரு யானை தூக்கிட்டு வந்தும் அந்த முட்டை உடையாம இருக்குன்னா எனக்கு அந்த முட்டை மேல தான் சந்தேகமா இருக்கு. ஏங்க இந்த முட்டையை எங்க வைக்கணும்? டேய் சும்மா இருடா. அப்படியே லெஃப்ட்ல போனீங்கன்னா கிச்சன் வரும், அங்க வைங்க. இப்படி போங்க. டேய் அது உனக்கு லெஃப்ட்டா, நான் அவங்களுக்கு லெஃப்ட் சொன்னேன். லெஃப்ட்னா தெரியும்ல? நல்லா தெரியும். எனக்கு என்னமோ அந்த யானைக்குட்டி எடுத்துட்டு போற முட்டையெல்லாம் கண்டிப்பா உடையும் தான் தோணுது. ஐயோ அம்மா, முட்டை உடைஞ்சிருச்சு, முட்டை உடைஞ்சிருச்சு. நான் சொன்ன மாதிரியா உடைஞ்சிருச்சு. ஐயோ பாவம் அந்த பொண்ணு. ஐயோ உடைஞ்சிருச்சு. ஓ மை காட். ஏ மாப்ள, அந்த பொண்ணு கீழ விழுந்து ஃபீல் பண்றியாடா? அன்னைக்கு ஒருத்தன கிரவுண்ட்ல பொட்டி எடுத்தறே. அன்னைக்கு நீ ஃபீல் பண்ணியாடா? சரி முத்து. ஐயோ பேரே அவப்பட்டானே. ஏய் இவ மட்டும் நம்ம கபடி டீம்ல இருந்தான்னு வெச்சுக்கேன், ஆப்போசிட் டீம் ஃபுல்லா காலி மச்சான். நான் தான் அன்னைக்கே சொன்னேனேடா, இவ ஆப்போசிட் டீம் மட்டும் இல்லடா, ஆடியன்ஸோட சேர்த்து கிரவுண்டே காலி பண்ணிடுவா. டேய் மாப்ள, இவள இந்த ஆங்கிள்ல பாரு. போங்க பாரு மாப்ள. என்னாச்சு? ஒரு பொண்ணு கீழே விழுந்துட்டா அவளை தூக்கி விடாம பாத்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. மரியாதையா போயிடுங்க எல்லாம். ஏய் அண்ணா போனா. என்னடா எண்ணிக்கிட்டு இல்ல இருந்த? மச்சான், உடையாம இருக்கிற முட்டை எண்ணிட்டு இருந்தா. ரொம்ப முக்கியம். நான் வேணா ஹெல்ப் பண்றேன். வேண்டாம், பரவாயில்ல, இருக்கட்டும், வாங்க. பாத்து கை கொடுங்க. பாத்து ஒண்ணும் ஆகல. இருக்கா? இல்லம்மா. இதை எடுத்து கீழே வச்சு பாரு. சரிம்மா. என்ன தேடிட்டு இருக்கீங்க 2 பேரும்? என்னத்த மறைக்கிறீங்க? சொல்லு கமலா, என்னத்த தொலைச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்கீங்க? மா அது வந்துமா, சொல்லுங்கறல்ல. இல்லம்மா, சின்ன தம்பியோட தங்க மடல காணோம், அதான் தேடிட்டு இருக்கோம். இனி என் ஜெயிச்சு வாங்கின மெடல காணுமா? அதுலயும் அந்த மெடலு மாவட்ட அளவுல ஜெயிச்சு வாங்கி நம்ம குடும்பத்துக்கு பெருமை சேர்த்த மெடலு. அத உன்னால பத்திரமா வச்சுக்க முடியாதா? இது மட்டும் என் கொழுந்தனாருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், வீடே ரணகலம் ஆயிடும். நல்லா தேடி பாருங்க. மா, சின்ன தம்பி ரூம்ல இருக்கான்னு பாத்துட்டு வந்துடுறேன். முட்டை ஸ்மெல் இல்ல. முட்டை ஸ்மெல் போயிடுச்சுல. உங்க அளவுக்கு என்கிட்ட வேற ட்ரெஸ் கூட இல்ல. இருந்திருந்தா கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்திருப்பேன். சாரிங்க, அவங்க கேலி பண்ண கோவத்துல நீங்க கைய புடிச்சு தூக்க நினைக்கும் போது நான் சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிட்டேன். பரவாயில்லங்க, அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கல. நீங்க பத்திரமா போயிடுவீங்கல்ல. சாரி. என்ன 2 பேரும் சாரி கேட்டுக்கிறீங்க? தப்பு பண்ணவங்க தான் சாரி கேட்கணும். நீங்க எதுக்கு சாரி கேக்குறீங்க? இல்ல, எங்க அண்ணன் பொண்ணு பண்ண தப்புக்கு நான் தான் சாரி கேட்கணும். என்ன தப்பு பண்ணாங்க?
நீங்க என் அண்ணன் பொண்ணு கழுத்துல மெடல போட்டு போட்டோ எடுத்துட்டு மறந்துட்டு போயிட்டீங்க. ஓ, இது அவளும் கவனிக்காம எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டா. அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவங்க சார்பா நான் சாரி கேட்டுக்கிறேன். பரவாயில்லைங்க, முட்டையை நான் தான் உடைச்சேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இது என்ன சாரி கேக்குற திருவிழாவா? ஆளாளுக்கு மாத்தி மாத்தி சாரி சொல்லிட்டு இருக்கீங்க. நல்லா பார்த்து தேடு. அம்மா மெடல் கிடைச்சிருச்சுமா? கிடைச்சிருச்சா? எங்க இருந்தது? நேத்து ஃபங்க்ஷனுக்கு வந்துச்சுல ஒரு குண்டு பொண்ணு, அதை எடுத்துட்டு போயிருக்குமா. இப்பதான் கொண்டு வந்து சின்ன தம்பிகிட்ட குடுத்துட்டு இருந்துச்சு. அத பார்த்துட்டு தான் உங்ககிட்ட சொல்லலான்னு ஓடி வந்தேன். சரி, நேரம் ஆயிடுச்சு, பார்த்து பத்திரமா போங்க. சரி. எங்க இருக்காவ? மா இங்கதான் இருக்கா. ஏய் நில்லு. உன்னால எப்பவுமே எங்களுக்கு பிரச்சனை தானா? என்ன இந்த குண்டச்சி இங்க நிக்கிறா? இது போதும் நினைக்கிறேன். அப்புறம் என்ன? என்ன அம்மா வீடியோ கால்ல வராங்க? என்னம்மா? ஏய், அங்க என்னதாண்டி நடக்குது? இங்க என்ன நடக்குதுன்னு நீயே பாரு. நேத்து நீ எடுத்தது சாதாரண ஸ்வீட். எதையோ திருடிட்டு போற மாதிரி கடைசியில வெறும் ஸ்வீட்டை காட்டி எங்க எல்லாருக்கும் போக்க காட்டிட்டு எங்க புள்ளையோட மெடல திருடிட்டு போயிருக்க. நீ எல்லாம் என்ன பொண்ணு? அம்மா இவ எங்கம்மா அங்க இருக்கா? கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஊம மாதிரி நிக்கிற. சொல்லு, எதுக்காக மெடல திருடிட்டு போன? அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நான் திருடிட்டு போல. இனியன் ஐயாதான் எங்க அண்ணன் பொண்ணு கழுத்துல இந்த மெடல போட்டு செல்ஃபி எடுத்து கொடுத்தாரு. அது என்ன செல்ஃபி? போட்டோ எடுத்து கொடுத்துட்டு மறந்துட்டு போயிட்டாரு. போட்டோ எடுத்த சந்தோஷத்துல என் அண்ணன் பொண்ணும் மறந்துட்டு எடுத்துட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் குழந்தை ஸ்வீட் கேட்டா. அதை எடுத்துட்டு வரும்போது தான் நான் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். அவகிட்ட மெடல் இருந்ததை நான் கவனிக்கல. அதை திருப்பி கொடுக்கறதுக்காக தான் நான் இப்ப வந்தேன். கேட்டியா மங்கை? போட்டோ எடுத்தாங்களா? இனிய மறந்துட்டானா? அப்புறம் குழந்தை ஸ்வீட் கேட்டாலாம், இவளும் மறந்து எடுத்துட்டு போயிட்டாலாம். எப்படியெல்லாம் கதை விடுறா? அத நீயும் கேட்டுக்கிட்டு சும்மா நிக்கிற? ஊர் ஃபுல்லா மெடல் வாங்க பத்தி தானே பேசிட்டே இருக்கானுங்க. என்னக்கா இங்க நிட்டீங்க? உள்ள வரலாம்ல. மங்கைய பாக்க வந்தேன். அவ ஏதோ வேலையா இருக்கா போல. நான் அப்புறம் வந்து பாத்துக்கிறேன். வரேங்க. சரிம்மா. என்ன ராசாத்தி, நீ பண்ண வேலையால எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு டென்ஷன் தெரியுமா? மெடல் காணாம போனது எங்க வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சா எங்களை எல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. காலையில இருந்து வீடெல்லாம் தேடிட்டு இருக்கோம். நீ என்னடான்னா இப்படி சாவகாசமா வந்து கதை சொல்ற. இப்படி பண்ணிட்டியம்மா. மங்க என்ன பேசிட்டு இருக்க? இது யார் தெரியுமா? என் உயிர் நண்பன் பாண்டியனோட பொண்ணு. எப்ப இந்த பிள்ளைங்க நம்ம வீட்டுக்கு வரும், என்னை பார்க்கணும் ஒவ்வொரு நாளும் ஏங்கி காத்துக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு வந்த பிள்ளைய இப்படி வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்க. நல்லா சொல்லுங்க தம்பி. அந்த பொண்ணு எவ்வளவு நல்ல மனசோட நம்ம பையன் மறந்து விட்டுட்டு வந்தத கொடுத்துட்டு போலான்னு இங்க வந்திருக்கா. நீ எதுக்காக அவளை திட்டுறன்னு கேட்டுக்கிட்டு இருந்த. ஆனா மங்கை என் பேச்சு எங்க கேக்குறா? அந்த பொண்ணு மனசு நோகுற மாதிரி பேசிட்டா. என்ன இருந்தாலும் நீ பேசுனது தப்பு மங்கை. நேத்து ஃபங்க்ஷன்ல கூட பாண்டியனை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். நீ கவனிக்கல? விதி என்கிட்ட இருந்து என் நண்பனை பிரிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நடந்தது என்னன்னு தெரியாம அவங்க அம்மா என் மேல உள்ள கோவத்துல அவங்க என் கூட பேசுறது கூட இல்ல. அந்த பிள்ளைங்க என்னைக்காவது நம்ம வீட்டுக்கு வராதா, என்ன வந்து பார்க்காதா, பேசாதான்னு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் உனக்கு தெரியும்ல? அப்படி இருக்கும்போது இவ பேசுனது கரெக்டா? நீ தப்புதான். மங்கை பண்ணது ரொம்ப தப்புதான். தெரிஞ்சவங்க என்ன தெரியாதவங்க என்ன
ஒரு நல்ல விஷயம் பண்ணா பாராட்டாம திட்டுறது தப்புதான். இத பாருமா, விடுமரகதா. ராசாத்தி, நீ எப்படிமா இருக்க? நல்லா அம்மா இருக்கீங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கய்யா. உங்க அண்ணனுக்கு இந்த ஊர்ல பொண்ணு எடுத்து உங்க அம்மா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா எங்களாலதான் கல்யாணத்துக்கு வர முடியலம்மா. ஆமா அண்ணே, ஒவ்வொரு நாளும் அந்த வேதனை என்ன உருக்கிட்டு இருக்கு. ஃபங்க்ஷனுக்கு ஊர்ல உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தேன். நான் கூப்பிட்டு விட்ட கோவத்துல உங்க அம்மா உன்னை அனுப்பிச்சு வச்சுக்க மாட்டாங்கன்னு கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். அதனாலதான் நேத்து நீ ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தத நான் கவனிக்கலமா. சாரிமா. உங்க அம்மா தான் என்ன புரிஞ்சுக்காம என் மேல கோவத்துல இருக்காங்க. நீயும் இப்படி இருந்துடாதம்மா. உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளு. நீங்க எங்க அப்பா மேல வச்சிருக்கிற பாசமே போதும். இருக்கிறத வச்சுக்கிட்டு நிறைவா வாழ பழகிட்டோம். எங்க அண்ணனுக்கு வர வருமானத்துல எங்களுக்கு எந்த குறையும் இல்லாம எங்களை நல்லா பாத்துக்கிறாரு. அதுவே போதுங்கய்யா. அப்ப நான் கிளம்புறேங்கய்யா. ராசாத்தி, இவ்வளவு வருஷம் கழிச்சு இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற, உடனே கிளம்புறேன்னு சொல்றியம்மா. உன்னை பார்த்ததும் எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ இங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும். கமலா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? எல்லாமே ரெடியா இருக்குங்கய்யா. இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கிறேங்கய்யா. இப்ப நான் அவசரமா போகணும். அப்படி என்ன அவசரம்? சாப்பிட்டு போலாம்ல. இல்லங்கய்யா, இப்ப என்ன பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. அதுக்குள்ள நான் வீட்டுல இருக்கணும். அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. எனக்கு சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷமான தகவலா சொல்லிட்டு இருக்க. மங்க, உள்ள போய் உன்னோட செயின்ல ஒன்னு எடுத்துட்டு வாயேன். ஐயா, அதெல்லாம் வேண்டாம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதுக்குள்ள நான் அங்க இருக்கணும். இனியா, இனியா. அப்பா சொல்லுங்கப்பா. நீ ஜீப் எடுத்துட்டு போயிட்டு ராசத்தை வீட்டுல விட்டு வந்துரு. சரிப்பா. இல்ல, நான் சைக்கிள்ல வந்திருக்கேன். முட்டைக்கடை பாய் சைக்கிள். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. நீ சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேரு. கூட்டு போ. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. நல்லா இருமா, நல்லா இருமா. நல்லா இருமா, நல்லா இரு. நல்லா இரு. கூட்டு போ. அப்ப நான் போயிட்டு வரேன். வாமா. சரி, நான் விட்டு வந்துடுறப்பா. வாங்கண்ணா. ஐயோ, இது குடுக்க மறந்துட்டேனே. என்ன? எங்க ஊரு கபடி ரசிகர்கள் நம்ம கபடி சாம்பியனுக்கு இந்த gift கொடுத்து விட்டாங்க. அது கொடுக்க மறந்துட்டேன். கொடு, நான் கொடுத்துக்கிறேன். போனவள ஆளையே காணுமே. ஐயோ, நேரம் ஆயிட்டே போகுது. இவளுக்கு வேற தெரிஞ்சா குதிப்பாளே. அத்தை, இப்ப ராசாத்தி இதுக்கு பாரியா வீட்டுக்கு போனா? சொல்லுங்க அத்தை. இல்லம்மா, நேத்து ஒரு என்ன நேத்து? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரத்துல கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இப்ப எதுக்கு அவங்க போயிருக்கா? இல்ல பொன்னி. அத்தை, இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பாக்குறப்ப பொண்ணு வீட்டுல இல்லனா நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா நினைக்க மாட்டாங்க? எங்க அம்மா பாத்துட்டு எனக்கு போன் பண்ணி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இப்படி பண்ணீங்கன்னா யாருக்குதான் நல்லது பண்ண தோணும்? எப்படியாவது இந்த சம்பந்தம் அமையணும்னு நானும் எங்க அம்மாவும் அல்லாடிக்கிட்டு இருக்கோம். ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த அக்கறையே இருக்கிற மாதிரியே தெரியல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி எங்க அம்மாவை நல்லா அசிங்கப்பட வைக்க போறீங்க, அதானே? உங்களுக்கு என்ன, போறது எங்க அம்மாவோட மானம் தானே? என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்க வேற வந்துட போறாங்க. எனக்கு இருக்கிற டென்ஷன் இந்த வீட்ல யாருக்குமே கிடையாது. ஏங்க இப்படி ஊர்வலம் மாதிரி போயிட்டு இருக்கீங்க? இப்படி போனா
என்ன பார்க்க வர மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போயிட மாட்டாங்களா? அடே அப்பா, அவ்வளவு அக்கறை இருந்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது நல்ல பிள்ளைய அங்கேல இருந்திருக்கணும். நல்ல பிள்ளைங்கிறதுனாலதான் நல்ல மனசோட உங்க மெடலை திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்து கொண்டு வந்து கொடுத்தேன். அதுக்கு இதுவும் சொல்லுவீங்க, இதுக்கு மேலயும் சொல்லுவீங்க. நேத்தே இத கவனிச்சு கொடுத்திருந்தா என்ன? அதை விட்டுட்டு இப்ப லேட் ஆகுது அதாவதுன்னு இருக்கிற. சும்மா வெட்டியா பேசிட்டு இருக்காம சீக்கிரமா போங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கோச்சிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் என் கல்யாணம் என்ன ஆகுறது? அப்படி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போயிட்டாங்கன்னா நானே கட்டிக்கிறேன். போதுமா? கொஞ்சம் அமைதியா வரீங்களா? ஐயோ ஐயோ ஐயோ, ஒண்ணு ஊர்வலம் மாதிரி போறீங்க, இல்லனா ஏரோப்ளேன் ஓட்டுற மாதிரி போறீங்க. கொஞ்சம் பார்த்து போங்க. இந்த சின்ன வயசுலயே என்ன மேல போக வைக்கலாம்னு பாக்குறீங்களா? இது சின்ன வயசா? நீங்க அவ்வளவு சின்னதாவா இருக்கீங்க? அத்தை, அவ எப்பதான் வருவா? என்னம்மா பண்ண சொல்ற? ஐயோ எப்பா